இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த வீடு பார்த்தீங்கன்னா 30 அடி அகலமான தார் ரோடு ஃபேஸிங்கில் 26 50ங்கிற லேண்ட் டைமென்ஷன் கொண்ட 3 சென்ட் லேண்ட் ஏரியாவில் மேற்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்து மெயின் டோர் வச்சு இன்னர் ஸ்டேர்கேஸ் கொடுத்து டியூப்ளெக்ஸ் மாடலில் 3 BHK தனி வீடாக ரொம்பவே ஸ்பேசியஸாக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. 14க்கு 16 கார் போர்ட்டிகோ, 16க்கு 21 லிவிங் ஹால், கிச்சன் வித் டைனிங் சைஸ் 20க்கு 8. தென் வீட்டோட 3 பெட்ரூமையுமே மாஸ்டர் பெட்ரூமாக டிசைன் பண்ணி இந்த வீட்டோட எல்லா ரூம்ஸையுமே ரொம்பவே ஸ்பேசியஸாக டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். மேற்கு பார்த்து அமைஞ்சிருக்கு. வீடு அமைஞ்சிருக்கிற லேண்ட் ஏரியா 3 சென்ட், லேண்ட் டைமென்ஷன் 26 50. டோட்டல் பில்டிங் ஏரியா கிரவுண்ட் ஃப்ளோரும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரும் சேர்ந்து 2100 ஸ்கொயர் ஃபீட். ஆல்ரெடி கம்ப்ளீட்டாக டெவலப் ஆன ரெசிடென்சியல் ஏரியாவில் தென்னந்தோப்புக்கு மிக அருகாமையில் இயற்கையான சூழலில் இந்த வீடு லொக்கேட் ஆயிருக்கு. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனை மேட்ச் பண்ணி வீட்டோட என்ட்ரன்ஸில் மெரூன் வித் கோல்டன் கலர் காம்பினேஷனில் நல்ல ஹெவியான மெட்டல் கேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மெட்டல் கேட்டை ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனோம்னா ஃபர்ஸ்ட் வீட்டோட கார் போர்ட்டிகோ சைஸ் 14க்கு 16. போர்ட்டிகோ ஃப்ளோரிங் டைல்ஸை மேட்ச் பண்ணி போர்ட்டிகோட வாலுக்கு 2x4ங்கிற சைஸில் கிளாசி ஃபினிஷ்டு வெட்டிஃபை டைல்ஸ் அப் டு ரூஃப் வரைக்குமே இடையில ஸ்பேசர் கொடுத்து ரொம்ப நீட்டாக லைன் பண்ணியிருக்காங்க. வீட்டை சுற்றி ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி வீட்டுக்கும் காம்பவுண்டுக்கும் இடையில வீட்டை சுற்றியுமே நல்லாவே செட்பேக் ஏரியா கொடுத்துருக்காங்க. இது சிட் அவுட் ஏரியா. சிட் அவுட்டோட ஸ்டெப்ஸ் அண்ட் ஃப்ளோரிங்கை கிரானைட்லேயே டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டோட பேக் சைடு நார்த் ஈஸ்ட் கார்னர் ஜலமூலையில் இண்டிவிஜுவல் போர் கனெக்ஷன் அண்ட் வாட்டர் டேங்க். போர் பார்த்தீங்கன்னா 350 அடி வரைக்கும் போட்டிருக்கு. வாட்டர் டேங்க் கெப்பாசிட்டி 5000 லிட்டர். வீட்டோட பேக் சைடு சவுத் ஈஸ்ட் கார்னரில் அவுட்டர் டாய்லெட் சைஸ் 4க்கு 6. மெயின் டோரை 5க்கு 7ங்கிற சைஸில் டீக்குட்டில் அழகாக டிசைன் பண்ணி வடக்கு பார்த்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மெயின் டோரை ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனோம்னா 16க்கு 21ங்கிற சைஸில் ஸ்பேசியஸான லிவிங் ஹால். வீட்டோட ஃப்ளோரிங்க்கு 2x4ங்கிற சைஸில் கிளாசி ஃபினிஷ்டு வெட்டிஃபை டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹாலில் இருந்து இப்போ வீட்டோட சவுத் ஈஸ்ட் கார்னரில் அமைஞ்சிருக்கிற கிச்சன் வித் டைனிங் ஏரியாக்குள்ளே என்ட்ரி ஆகிறோம். கிச்சனும் டைனிங்கும் சேர்ந்து சைஸ் 20க்கு 8. கிச்சன் வால் டைல்ஸ் டபுள் கலரில் அப் டு ரூஃப் வரைக்குமே ரொம்ப நீட்டாக லைன் பண்ணியிருக்காங்க. கிச்சன் டேபிள் டாப் யூ ஷேப்பில் கிரானைட்டில் டிசைன் பண்ணி ரெடிமேட் சிங்க்கும் அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சனோட சவுத் அண்ட் வெஸ்ட் வாலில் லாஃப்ட் கொடுத்து அதுக்கு கீழே தென் டேபிள் டாப்க்கு கீழேயும் நிறைய செல்ஃப்ஸ் கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரோட சவுத் வெஸ்ட் கார்னர் வீட்டோட குபேர மூலையில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம் சைஸ் 10க்கு 16. இந்த பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட் சைஸ் 4க்கு 5. டாய்லெட்டுக்கு தேவையான எல்லா சென்ட்ரல் ஃபிட்டிங்ஸுமே ஃபிட் பண்ணியிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறக்கு உண்டான இன்னர் ஸ்டேர்கேஸ். இன்னர் ஸ்டேர்கேஸோட ஸ்டெப்ஸுக்கு டைல்ஸ் யூஸ் பண்ணி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஹேண்டில் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க.
இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்கிற வீட்டோட செகண்ட் லிவிங் ஹால், சைஸ் 16x16. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட 2 பெட்ரூமே ஒன்றுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட சவுத் வெஸ்ட் கார்னரில் வீட்டோட செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம், சைஸ் 16x10. இந்த பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட் சைஸ் 5x6. வெஸ்டர்ன் க்ளோசெட், ஹெல்த் ஃபாசெட், வால் மிக்சர், சவர்னு டாய்லெட்டுக்கு தேவையான எல்லா சானிட்டரி ஃபிட்டிங்ஸுமே ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு ஆப்போசிட்டில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட நார்த் வெஸ்ட் கார்னரில் தேர்ட் மாஸ்டர் பெட்ரூம், சைஸ் 16x8. இந்த பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட்டும் 5x6 சைஸ்லேயே அமைஞ்சிருக்கு. டாய்லெட்டுக்கு தேவையான எல்லா சானிட்டரி ஃபிட்டிங்ஸுமே இந்த டாய்லெட்டுக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த ஸ்பேசிஸான 3 BHK தனி வீடு பொள்ளாச்சியில் லொக்கேட் ஆயிருக்கு. இந்த வீட்டை பற்றி ஃபர்தர் டீடைல்ஸ் தெரியணும், இல்லை இந்த வீட்டை நேரில் விசிட் பண்ணி பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி பேசிட்டு தாராளமாக நீங்கள் வீட்டை நேரில் விசிட் பண்ணி பார்க்கலாம். வீடியோவை பொறுமையாக பார்த்த அனைவருக்குமே நன்றி. இந்த வீட்டை பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோஸை கண்டினியூஸாக பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.